வெல்கம் டு மெல்பா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட்டை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். நம்ம யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு பிரெட்டில் ஜாம் இல்லைன்னா பட்டர் தான் அப்ளை பண்ணி கொடுப்போம். இதை செஞ்சு கொடுத்தா பெரியவங்களும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். எங்களுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிரெட் மசாலா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பிரெட் நாங்கள் ஒரு 6 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வைங்க. தக்காளி இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வைங்க. வெங்காயமும் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுங்க. முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் 2, பூண்டு, இஞ்சி. எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ப்ரெட்டை இப்படி ஸ்லைஸாக இருக்கிற ப்ரெட்டை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வைங்க. வச்சிருக்கிற ப்ரெட்டை பட்டரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ப்ரெட்டை ஃப்ரை பண்ண போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வைங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து பார்க்கும்போது ரஸ்க் மாதிரி இருக்கும். நல்லா இந்த ரஸ்க் பதத்துக்கு வந்த உடனே இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிரெட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரெட்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தக்காளி, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, கிராம்பு, இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாய் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நல்லா கிண்டி விடணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கட்டியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கட்டியான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் பீஸ் எல்லாம் இதில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா, அப்புறம் கொஞ்சம் பிரெட் பீஸ், கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.